ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவு சேர்க்காமல் இனிப்பு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி மெத்துன்னு நல்லா மிருதுவாக இருக்குங்க. புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூடாக இருக்கும்போதும் சரி, ஆறின பிறகும் சரி, ஒரு நாள் முழுக்க வச்சு சாப்பிட்டாலும் சரி, நல்லா மிருதுவாகவே இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான அவல் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இருக்கட்டும். அடுத்ததாக பாகு காய்ச்சிட்டு வந்துடலாம். பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நான் கட்டி வெல்லத்தை நுணுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டி அவல் எடுத்துருக்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது பாகு பாதெல்லாம் தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சிட்டு இந்த வெள்ளைக்கட்டியெல்லாம் கரைஞ்சிட்டு வந்தால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிட்டு வந்துடுச்சு. பாகு ரெடி ஆகிடுச்சு. இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 7-8 முந்திரி சின்ன சின்னதாக ஒடிச்சு வச்சுருக்கிறேன். அதில் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை சாப்பிடும்போது இந்த முந்திரி அங்கங்கே கடி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முந்திரி நல்லா வறுப்பட்டதும் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதில் நெய்யில் வறுத்துட்டு செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நெய்யில் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம பாகு காய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாகை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். தூசி எது இருந்தால் இதில் ஃபில்டர் ஆகிடும். சேர்த்துட்டு இப்போ சூடான பாகு தான் சேர்த்துருக்குறோம். இப்போ இதுலேயே நாம் அரைச்சி வச்ச அவலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த பாகோட இந்த அவலை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாயிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிட்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அதிலிருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வரையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த டைமில் உங்களுக்கு எந்த சைஸ் கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம், இந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கங்க. இருக்கட்டும். நான் இன்றைக்கி ஸ்டீமரில் தான் வச்சு கொழுக்கட்டை வேக வைக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாங்க. கீழே தண்ணி கொதித்த பிறகு மேலே பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சுட்டேன். அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். எடுத்து பார்க்கலாம். நல்ல கமன்னு வாசனையோட அவல் கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் தட்டில் வச்சுட்டேன் பாருங்கள். அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செய்யணும்னு இல்லை, அவல் இருந்தால் கூட இந்த மாதிரி ஈஸியாக கொழுக்கட்டை செய்யலாம். நல்லா மிருதுவாக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி மெத்துன்னு நல்லா சாஃப்டாக வரும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பண்டிகை காலத்தில் இந்த மாதிரி செய்யலாம். ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதோட ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அவல் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.